நெய் மிதக்க மிதக்க ராகி களி வறுத்து அரைச்ச கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பார்க்குறது மட்டும் இல்லை, செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பட்டை மசாலா சொல்லிடுறேன். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு 5 காஞ்ச மிளகா. இது எல்லாம் தான் இப்போ நம்ம நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நல்லெண்ணெயில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தனியாக ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 4 மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 12 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், இதை நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு இதை அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்சியில் கொஞ்சம் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தனியாக வறுத்து வச்சோம் இல்லையா, இதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மைய அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே கடாயில் கொஞ்சம் கடுகு, 4 மிளகு, நீளமாக அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் மட்டும் வணக்குங்க, ரொம்ப நேரம் வேண்டாம். அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ரொம்ப கொதிக்க விட வேணாம், சிம்மில் வச்சே மூடி வைங்க. அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும். அதில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நான் அதை காட்டுறதுக்கு மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு களி ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆகிடலாம். நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு குக்கரில் நான் இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். அப்போ தான் களி நம்ம பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தட் எங்கள் அக்கா எனக்கு சொல்லி கொடுத்தது. அவள் செம்மையாக களி பண்ணுவாள். அடிக்கடி அவங்க வீட்டில் களி பண்ணுவாங்க. நான் இது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன், எப்படி வரப்போகுதுன்னு தெரில, ரொம்ப பயந்துகிட்டே தான் பண்ணினேன். உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். நான் இப்போ இந்த பருப்பு மத்தில் தான் பின்னாடி திருப்பி தான் களி கிளற போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு மேலே போட்டிங்கன்னா அது நல்லா பொங்கி மேலே வரும். அந்த ஸ்டேஜில் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கையில் நல்லா கிளறிட்டே இருக்கணும், இன்னொரு கையில் பவுடர் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பவுடரெல்லாம் வந்து தண்ணி நல்லா உறிஞ்சி இந்த மாதிரி ஒரு கெட்டி பதத்துக்கு வந்தோடனே பவுடர் போடுறத ஸ்டாப் பண்ணிடுங்க. நல்லா கைவிடாமல் கிளறணும், கை எடுக்கவே கூடாது. எந்த அளவுக்கு இதை நல்லா கிளறீங்களோ கட்டி இல்லாமல் அந்த அளவுக்கு களி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட நிறுத்தவே கூடாது. நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. தண்ணியெல்லாம் லைட்டாக விஞ்சினதுக்கப்புறம் சிம்மில் வச்சு குக்கர் லிட் போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். திருப்பியும் மறுபடியும் ஃபுல்லாக கிளறணும், நல்லா கிளறிக்கோங்க. இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி களி பண்ணணும்னு இருக்கோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். கைவிடாமல் கட்டி இல்லாமல் நல்லா கிளறினீங்கன்னா களி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பால் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த களி பண்ணுறதுக்குனே தனியாக பாத்திரம், அதுக்குன்னே தனியாக குச்சி இதெல்லாம் வச்சுருக்காங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் அந்த பாட்டி தான் எங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ களி ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டத்தில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அப்புறம் கையை பச்சை தண்ணியில் லைட்டாக நனைச்சி இந்த மாதிரி பால் ஷேப்பில் பண்ணணும். என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இதை நான் பண்ணுறேங்க. பட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நான் பயந்துகிட்டே இருந்தேன். நான் இவ்வளோ நல்லா ஃபஸ்ட்டு ட்ரைலேயே களி பண்ணுவேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதாங்க. இது நல்லா பால் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு லைட்டாக குழி பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு அது இந்த சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகிடும். தயவு செஞ்சு களியை மட்டும் கடித்து சாப்பிடாதீங்க, பல்லுலேயே படக்கூடாது. அது அப்படியே நாக்கில் வச்சு முழுங்கணும். அப்போ தான் அதோட ருசி நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு கூட சாப்பிட தெரியாமையே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க. நெய் மணக்க அப்படியே மெல்ட் ஆகி இது கூட அந்த வறுத்தரைச்ச கோழி குழம்பை நல்லா கலக்கி இதில் ஊற்றி ஒரு பெரட்டுனா சொர்க்கமாக இருக்கும். ஆக்சுவலி இதுக்கு மட்டன் குழம்பும் நல்லாயிருக்கும். நீங்கள் அதுவும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். மீன் குழம்பும் அட்டகாசமாக இருக்கும். இதோட ஸ்பெஷலே இது எப்படி சாப்பிட்றதுன்னு நான் சொல்கிறேன். குழம்பு கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் களியும் அந்த நெய் வந்து உருகி இருக்கும். அந்த உருகுன நெய்யோட மனம், அந்த களியோட மனம், இந்த வறுத்தரிச்ச கோழியோட மனம், ஐயையோ அப்படியே சொர்க்கத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க. போட்டு ஒரு பரட்டி குழம்புல நல்லா பரட்டணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாக்கில் வச்சுட்டு பல்லில் படாமல்
அப்படியே முழுங்கணும். அல்வா மாதிரி உள்ளே போகுங்க. ஐயையோ, வாழ்க்கையில் ஏதோ சாதிச்சிட்டேன்ற மாதிரி இருந்துச்சுங்க. இடையில என் ஹஸ்பண்ட் டென்ஷன் வேறேங்க. டென்ஷன் ஆகுதுடா நீ இப்படி பேசினாலே. பேரை காப்பாத்திட்டேன். Oh my god.